வாங்க, கடகராசியோட எதிரிகள் யாரு, அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுன்னு வேகமா பாத்திரலாம். கடகராசிக்காரங்களுக்கு அவங்களோட குணமே எதிரிகளை உருவாக்குமா. ஆனா அதே குணம்தான் அவங்கள ஜெயிக்கவும் வைக்குதாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. முதல்ல கடகராசியோட அந்த இரட்டை இயல்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறதால நீங்க தாய் மாதிரி ரொம்ப பாசமா இருப்பீங்க. டக்குன்னு மன்னிச்சிருவீங்க. ஆனா நடந்ததை மட்டும் மனசுல வச்சுப்பீங்க, மறக்க மாட்டீங்க. உங்களோட இந்த மன்னிக்கிற குணத்தையே ஒரு சிலர் பலவீனமா நினைச்சு துரோகம் செய்வாங்க. ஆனா பாருங்க, ஒரு எதிரி உருவான பிறகுதான் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வைராக்கியமே உங்களுக்கு வரும். அதுதான் உங்களோட வெற்றிக்கு முதல் படி. இரண்டாவதா, இந்த எதிரிகள் பெரும்பாலும் வெளியே இருந்து வரதில்ல. நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிரியா மாறுறாங்க. ஆமா, குடும்ப உறவுகள், கூட பிறந்தவங்க, ஏன் ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறவங்க கூடவா இருக்கலாம். உங்களோட உழைப்ப மத்தவங்க தட்டி பறிக்கும் போதும், உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படும் போதும் தான் இந்த எதிர்ப்பெல்லாம் உருவாகும். கடைசியா இதுக்கான தீர்வு என்ன தெரியுமா? ஆன்மீகம்தான். எதிரிகளை பழிவாங்க நினைக்காம, ஆன்மீக வழியில அவங்கள ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை கும்பிடுறது, சித்தர் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கிறது, இதெல்லாம் எதிரிகளோட தாக்கத்தை குறைக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குற குரு பகவான் தான் பாக்கியத்தையும் கொடுப்பார். சோ அவர்கிட்ட சரணடைகிறது தான் வெற்றிக்கான வழி. சுருக்கமா சொல்லணும்னா, கடகராசிக்கு எதிரிகள் ஒரு சாபமே கிடையாது. அது உங்க வளர்ச்சியை தூண்ட கிடைச்ச ஒரு வரம்.